இயேசுவே நன்றி. இயேசுக்கிட்ட இந்த பாத்திமையை நெருங்குறான். இப்ப நாங்களும் நெருங்க போகிறோம். நற்கரை ஆண்டவர்கிட்ட நெருங்க போகிறோம். இன்னுமாக ரைட், கவனமா கேளுங்க. நெருங்க நெருங்க. இப்ப இயேசு கூப்பிடுறார். இயேசு கூப்பிடுகிற பொழுது முதல்ல சத்தம் போடாம பேசாம இரு என்று அதட்டினவர்கள் தான் இப்பொழுது சொல்றாங்க, துணிவோடு வாரும், ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். முதல்ல சத்தம் போடாத என்று சொன்னவங்க, வெறுத்து ஒதுக்கினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள். ஆனா இப்பொழுது துணிவோடு வாரும், இயேசு கூப்பிடுகிறார். இது மனிதனுடைய இயல்பு. ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கிற இயல்பு. உங்களுக்கு மற்றவர்கள் அப்படி இருந்திருப்பார்கள், அல்லது மற்றவர்களுக்கு நீங்களும் அப்படி இருந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். பிரியமான அன்பு சகோதரர்களே, ஆனா இதையெல்லாம் கடந்து இந்த பாத்திமேயு இயேசு கூப்பிட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவரும் மேலுடையை எறிந்து குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். அவன் போர்வைய தூக்கி எறிந்து விட்டு இயேசுகிட்ட போறான். இப்ப அவன் இயேசுகிட்ட போறான், போர்வையை தூக்கி எறிந்து விட்டு. இப்ப அவனுக்கு கொஞ்ச நேரத்துல குளிர் வரப்போகுது. அங்க குளிர்காலத்து அங்க சில நேரத்துல நாங்கள் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்வெட்டர் போட்டு, அதுக்கு மேல இது போட்டு, அதுக்கு மேலால பெரிய ஜாக்கெட் போடணும். சில நேரத்துல கொஞ்சம் குறைவான ஜாக்கெட் போடணும். இந்த குளிர் தாங்க முடியாது. பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த போர்வை இல்லாட்டி எப்படி இருக்கும்? குளிர் தாங்க முடியாது, காலநிலைகள் தாங்க முடியாது. ஆனா அவன் படுத்துறங்க முடியாது. அவனுடைய வாழ்வாதாரத்துக்கான பிச்சையை, பணத்தை எடுக்க முடியாது. ஆனா அதை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுட்ட போறான். இதுதான் விசுவாசம் செயல்படுகிற தருணம். Praise the Lord. Hallelujah. இறை வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். மாற்கு 11:24, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பெற்றுவிட்டீர்கள் என்று விசுவசியுங்கள். Believe that you have already received it. நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய பரிசை நாம் கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் கிஃப்டா இருக்கலாம், அல்லது அன்றாட தேவையாக இருக்கலாம், ஆன்மீக கொடையோ அல்லது அன்றாட தேவைகளோ, அதை நாம் பெறுகிறதுக்கு ஒரு வழிதான் நாங்கள் அதை கேட்கிற நேரம் ஆண்டவர் நமக்கு தந்துட்டார் என்ற மனநிலையோடு ஆண்டவருக்கு அந்த நான் கேட்கின்ற அந்த விடயம் என்னை வந்து சேர வரைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன்.